ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வேட்டைக்காரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஹீரோவும் ஹீரோனியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனி பெரிய இடத்து பொண்ணாக இருக்காங்க. இவங்களோட காதலுக்கு ஹீரோனி வீட்டில் உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணத்தினால ஹீரோவும் ஹீரோனியும் வீட்டை விட்டு ஓடி போயிருந்தாங்க. ஓடி போனதுக்கு அப்புறம் இவங்களை கொலை பண்ண சில பேர் துரத்திட்டும் இருக்காங்க. பட் எப்படியோ இவங்க தப்பிச்சு ஹீரோவோட சித்தப்பா இருக்கிற ஏலக்காய் எஸ்டேட்டுக்கு போயிருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட சித்தப்பா மற்றும் சித்தி இவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இவங்க இருக்கிற எஸ்டேட்ல சில தீவிரவாதிகள் இருக்கிறதாவும் அவங்கள போலீஸ் பிடிக்க போறதாவும் இவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. அந்த எஸ்டேட்ல இருக்கிற தீவிரவாதிகள் யாரு, அவங்கள போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அந்த மலைப்பகுதியை காட்சிப்படுத்திய விதம் ஓரளவு நல்லா இருக்கு. படத்தோட பிஜிஎம் ஓகேவா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல எந்த அளவு யோசிச்சு பார்த்தாலும் பிளஸ்ன்னு சொல்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டோரியும் சரியில்லை, அதை பிரசன்ட் பண்ண விதமும் சரியில்லை. படத்துல நடிச்ச எல்லோரோட நடிப்புமே நாடகத்தன்மையா தான் இருக்கு. படத்துல கஞ்சா கருப்பு சாமியாருங்கிற பேர்ல பொம்பளைங்க கூட கூத்தடிச்சுட்டும் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு. அந்த சீன்லாம் முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கு. அதுலயும் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர் காமெடிங்கிற பேர்ல பண்றதெல்லாம் நமக்கு கோவத்தை தான் ஏற்படுத்துது. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோனி அந்த தீவிரவாதிகளை அடிச்சு இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 போலீஸ் ஆபீசர் ஹீரோனிக்கு சல்யூட் அடிப்பாங்க. அந்த சீனை பார்க்கும்போது சல்யூட் அடிக்க கூட டைரக்டர் சரியா சொல்லி கொடுக்கலையோன்னு தோணுச்சு. படத்துல ஹீரோனிக்குன்னு சில மாஸ் சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. படத்துல அந்த தீவிரவாதிகளுக்கு ஹீரோவோட சித்தப்பா சாப்பாடு பணம்லாம் கொடுப்பாரு. அவர் எதுக்காக அவங்களுக்கு சாப்பாடு பணம் கொடுக்கறாருன்னு படத்துல ரிவீல் பண்ணவே இல்லை. இப்படி நிறைய சீன்ஸ் படத்துல இன்கம்ப்ளீட்டாவே இருக்கு. படத்துல பார்ட் 2க்கு வேற லீடு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டியே பார்க்க முடியல, இதுல செகண்ட் பார்ட்டுக்கு வேற லீடு கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை காளிமுத்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராகுல், சஞ்சனா, கஞ்சா கருப்பு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.